குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் மாறுறார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதத்தில் இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதெல்லாமே நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் ஆல்ரெடி கடகத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார்.
அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகம் செவ்வாய் இல்லைங்களா? ஸோ அவர் போய் எங்கே உட்காந்துட்டாரு, 8ல் போய் உட்காந்துட்டார். எங்கே? புதன் கூட சேர்ந்துருக்கார். இப்போ 7ஆம் இடத்துல இருந்து அழகாக ஆகஸ்ட்டு 2ஆம் தேதிக்கு மேலே அவர் போய் என்ன பண்ணுறாரு, புதன் வீட்டுக்கு போய்கிறார், மிதுனத்துக்கு போகிறார். அப்போது லக்னாதிபதி 8ல் இருக்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் வெளிநாடு செல்றதுக்கான ஒரு பயணங்கள், ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அவே ஏதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8ல் போய் லக்னாதிபதி உட்காரலாமா அப்படின்னு கேட்டால், இந்த நல்ல விஷயத்துக்கு ஓகே. ஆனால் வம்பு பிரச்சனை சண்டை எல்லாம் வரும்போது நீங்கள் ஒதுங்கி போகிறது நல்லது. இல்லை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பிரச்சனை அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் பழி உங்கள் மேலே வந்துடும். அப்போ நம்ம வந்து யாருக்கிட்டேயும் வாய் கொடுத்து நம்ம ரொம்ப என்ன புதனோட சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாமல் பொது விஷயங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னு அங்கே போய் சண்டை போடுறது, இல்லை நீங்கள் வந்து யாராவது பிரச்சனை வரதான் செய்வோம். இப்போ ஆக்சுவலாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை தேடி வருதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அமைதியாக எந்த அளவுக்கு வந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் யார் வக்கரமாக இருக்கிறாரு, சனி வக்கரமாக இருக்கிறாரு. ஆல்ரெடி சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது தூக்கம் ஆல்ரெடி இருக்காது. ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்த ஃபினான்ஷியல் என்ன பண்ணலாம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு வந்து இப்போ நிதி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டக்கப்பில் தான் இருக்கும். வெளிநாட்டில் சில பேர்லாம் மாட்டிட்டு முழிப்பீங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி நான் சொன்னேன்ல 8ல் இருக்கும், லக்னாதிபதி 8ல் போகும்போது சில தொந்தரவுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே, பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை மாட்டிக்க வேணாம். உங்களோட சுய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், இதெல்லாம் ஓகே. அப்போ 2க்குரிய குரு அஸ்தங்கமாகிறார். உச்ச வீட்டிலே இருந்தாலும் அஸ்தங்கமானால் அது நீசத்துக்கு சமம். அப்போ வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சில தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா மாட்டுவீங்க பிரச்சனை. அப்போது அதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் தான், ஆடி மாதம் தானே, அதுக்கப்புறம் அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத விரயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து உங்களுக்கு கடக வீட்டில் சூரியன் வருது அப்படின்னா உங்களுக்கு யார் கடகம் அப்படின்னா பாதகம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னம் தான் உங்களோடது. அந்த இடத்துல பாதகம் அப்படியே கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ சூரியன் அந்த இடத்துல பாதகமாக இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக இருக்கலாம், இல்லாட்டி தந்தை பிரிந்து செல்லலாம். இல்லாட்டி தந்தை பிரிந்து செல்லலாம் அப்படின்னா அவரோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு, 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம் அப்படின்னு பாதகஸ்தானத்தில் தான் குரு வராங்க, சூரியனும் வராங்க. அப்போ இந்த 8 காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. செவ்வாய், புதன், சூரியன், குரு.
இதை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதத்துல உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப 7 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீசமாகிறார் சுக்கிரன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, கணவருக்கு ஏதாவது விரைய செலவுகள், பிசினஸ்க்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குற அதற்கான ஒரு விரயம், இல்ல கணவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சக்தி விரயம் பண்றது, உடல்நல குறைவு ஏற்பட்டு அது வந்து சரி பண்றது, அவங்களே சரி பண்ணிக்கிறது. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் எங்க வந்து சுக்கிரன் நீசமாகிறார் விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். 7, 12 வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நீசமாகும்போது வருமானம் அப்படிங்கிற ஒரு தடை வந்தாலும் லாபம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணி இருக்கிற பணத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா குரு அஸ்தங்கத்திலேருந்து வெளியே வர வரைக்கும் அப்படிதான். அப்போ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே என்ன பண்ணுவார், சூரியனும் குருவும் அங்கே சேர்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த அஸ்தங்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்த மாதம் ஆகும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ், 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன்.
அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.